நோவாவுடைய காலத்தில் நடந்ததைப் போலவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். அதற்கான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நோவாய் குறித்து எழுதின எல்லா சம்பவங்களும் ஒருவேளை கதையா புராணங்களா? இல்லை, எல்லாம் சரித்திரம். இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த மலை ஆனாலும் சரி, தேசமானாலும் சரி, எல்லா காரியங்களும் என்ன பண்ணியிருக்கு? இன்றைக்கும் ஆதாரங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுவும் ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் தோன்றின பிம்பங்கள் அல்ல, மனுஷனுடைய சிந்தனையில் தோன்றின கற்பனை கதைகள் அல்ல. அவ்வளவும் நடந்ததும் நடக்கிறதும் நடக்க போகிறதுமான சத்தியங்களை தான் பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.